ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிஸ்டிக் ரெட் ரோஸ்லேருந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். நான் இந்த கார்லேருந்து மட்டும் எடுக்கிறேன்னா இது அப்படியே இந்த கார் அப்படியே வச்சிட சொல்லிச்சு டியூஷன். ஓகேங்களா, இந்த கார்லேருந்து மட்டும் நான் எடுக்கிறேன். என்ன எடுக்கலான்னு பார்க்கலாமா? ஓகே, இந்த கார் வந்துருக்கு. இந்த பட்டர்ஃப்ளை என்னன்னு என்ன சொல்லணும்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லலாம். இங்கே என்ன evolving growing sharing guys. sharing guys. It's again. ஓகே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்கே பட்டர்ஃப்ளைனா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. பட் ஆனால் இங்கே வேறு மாதிரி வந்துருக்கு. எவால்விங்னா வளருது. ஓகேங்களா, எவால்விங் க்ரோ அது எல்லாமே ஒன்று தான். நீங்கள் வளரணுன்னா நெக்ஸ்ட்டு அடுத்த கட்டத்துக்கு போனீங்க அப்படின்னா முக்கியமாக ஹீலிங் இன்னர் சைல்டு. ஓகேங்களா, உங்களுடைய வலியை உங்களுக்குள்ளே இருக்கிறது அந்த குழந்தைய ஹீல் பண்ணிங்க அப்படின்னா எதை பற்றி சொல்கிறாங்கன்னா பாஸ்ட்டில் நடந்ததை வெளிவிட்டுட்டு உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கிற இன்னர் சைல்டுன்னு சொன்னால் குழந்தை. ஓகேங்களா, அந்த குழந்தைய குணப்படுத்திட்டீங்க அப்படின்னா பாஸ்ட்டில் இப்போ பாஸ்ட்டில் நடந்ததை வச்சு நம்ம இன்னர் சைல்டு குழந்தை ரொம்ப கஷ்டப்படும் இல்லையா, மனசில் இருக்கிற குழந்தை. ஸோ அதை பற்றியே சொல்கிறாங்க. நீங்கள் அதை விட்டுட்டு அந்த குழந்தைய குணப்படுத்தினீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு கட்டத்துக்கு போகலாம் அப்படின்றாங்க. ஓகேவா, இதை நான் 2 இதாக பிரிச்சுக்கிறேன். ஓகேவா, evolving grow next phase அப்படின்னா நான் இந்த வரி சொல்லிவிட்டு அப்புறமா இது சொல்கிறேன். ஹீலிங் இன்னர் சைல்டு ரிலீஸிங் த பாஸ்ட். நீங்கள் பாஸ்ட்டில் நடந்ததை இன்னர் சைல்டு உள்ளே இருக்கிற குழந்தை என்ன பண்ணணும்னா ரொம்ப கஷ்டப்படும். அதை நீங்கள் வெளிவிட்டுட்டு ஹீலிங் பண்ணிவிட்டு குணப்படுத்திட்டு இது பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் இந்த க்ரோவிங் ப்ளேசஸ்க்கு வருவீங்க. ஓகேங்க, ப்ளேசஸ்க்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நல்ல நிலைமைக்கு வருவீங்க. நீங்கள் ஹீலிங் பண்ணலை இன்னர் சைல்டு அப்படின்னா என்ன ஆகுனா அப்படியே தான் ஸ்ட்ரக் ஆகி நிற்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஓகேங்களா, நீங்கள் ஹீலிங் போட தான் உங்களுடைய நெக்ஸ்ட்டு மூவ் என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் பிடிக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு தோணும். நீங்கள் ஹீலிங் ப்ராசஸ் போடலை அப்படின்னா எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுன்னு நம்மளுக்கு தெரியாது. என்ன பண்ணுறதுன்னே குழம்பிடுது இல்லையா. ஸோ அதை பற்றி தான் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கார்லேருந்து நான் எடுக்கிறேன். இந்த கார்லேருந்து எடுக்கலாம். பார்த்திங்கன்னா 2 இருக்குது. பார்த்திங்கன்னா 3 கார். இன்னொரு கார் வந்துச்சு பட்டர்ஃப்ளை. நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ். ஸோ கிளாரிட்டி, ட்ரூத், ரெவல்யூஷன், ஆனர், ப்ரொடக்ஷன், டிட்டர்மினேஷன். ஓகேவா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய பேச்சை பேசுறது கிளாரிட்டியாக அழகாக பேசணும். ஓகேங்களா, ஏன்னா
நம்ம பேசுகிற பேச்சு வந்து மற்றவங்களுக்கு புரியணும். உண்மையை வந்து சொல்கிறப்ப என்ன பண்ணணும்னா அழகாக கிளாரிட்டியாக சொன்னால் தான் வந்து மற்றவங்களுக்கு புரிவாங்க. அதை பற்றி சொல்கிறாங்க. ரெகுலேஷன்னா மாற்றம், ஹானர்னால் மற்றவங்கள வந்து ஹானர் பண்ணுறது, இதுமாரி நல்லது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி போட்டிருக்காங்க. ப்ரொடக்ஷன், டிட்டர்மினேஷன், ப்ரொடிக்ஷன். இந்த ப்ரொனன்சியேஷன் எனக்கு வரல வாயில், ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க கைஸ். டிட்டர்மினேஷன்னா ஒரு நிலையாக நிற்கிறது. எனக்கு இது தேவை அப்படின்னா எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி. டிட்டர்மினேஷனுக்கு கிளாரிட்டியும் கனெக்ட் பண்ணால் என்ன தோணுன்னா, ஒரு கிளாரிட்டி கிடச்சிச்சு அப்படின்னா அதுலேயே வந்து ஸ்டாண்டர்டாக இருங்க. இல்லை வேறு ஒருத்தர் சொல்கிறாங்கன்றதுக்காக வந்து இல்லை இது தப்பு அப்படின்னு நீங்களே ஒரு யூகத்துக்கு வராதுங்க அப்படின்றாங்க. ஒரு கிளாரிட்டி கிடச்சிச்சுன்னா ஓகே, ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு கிடச்சிருக்கு, அதனால் என்ன பண்ணணுன்னா நம்ம டிட்டர்மினேஷனாக ஒரு நிலைப்பாடாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ரோஸும் வந்துருக்கு. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்றது. ஓகேங்களா. கீ ஆன் ஏ ரிங். இங்கே கையில் ரிங்கு வச்சுருக்காங்களே ஒன்று. மெனி ஆப்ஷன்ஸ் அன்கன்வென்ஷனல் ஒன்ஸ் நைட் ஸ்டாண்டிங் அலோன். இது என்ன குறிக்கும்னா, மெனி ஆப்ஷன், நிறைய ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு அட்டைக்கும் ஒவ்வொரு மீனிங், ஒவ்வொரு ரீடிங் பண்ணுறப்போ ஒவ்வொரு மீனிங் மாறி சொல்ல முடியும். ஏன்னா வந்து ஒரே நிறைய ரீடிங் போகுது இல்லையா. ஸோ கீ ஆன் ஏ ரிங் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, நிறைய மெனி ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் என்னென்னா இங்கே ஒரே ஒரு சாவியில் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஒரே ஒரு சாவியாக கையில் வச்சுருக்காங்க. அப்படின்றப்போ நைட்டில் வந்து ரொம்ப தனிமையை பற்றி இது சொல்லுதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா மெனி ஆப்ஷன் அன்கன்வென்ஷனல் ஒன் நைட் ஸ்டாண்டிங் அலோங் இங்கே வந்துருக்கல அலோங் என்னென்னா தனிமையை பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இந்த கார்டு நான் இப்போ தான் கொஞ்சம் என்ன மீனிங் இன்ட்யூஷன் சொல்லியிருக்கு. ஸோ நீங்கள் தனியாக இருக்கிறத பற்றி தான் இது சொல்லியிருக்குதுங்க. கீ ஆன் ஏ ரிங். கீன்னு சாவி, ஆன் ஏ ரிங்னா நம்ம ரிங்னா என்ன சொல்லுவோம்னா மோதிரம் அப்படி சொல்லுவோம். இங்கே என்ன மீனிங் வரணும் வேறு. ரிங்னா இதோ போட்டிருக்காங்க. இப்போ தான் நான் கவனிச்சேன். இதோ ஒரு கேள்விங்களா இருக்குதுன்னு உங்களுக்கு. இந்த ஒரு சாவியை வந்து மோதிரமாக அணிஞ்சிட்ருக்காங்க அப்படின்ற மீனிங் வரும்னு எனக்கு தோணுது. இந்த ஒரு சாவி வச்சுக்கிட்டு தனிமையில் இருக்கிறாங்க. ஏன்னா மெமரியாக கூட இருக்கலாம். எனக்கு அதான் தோணுது. சம் குட் மெமரிஸ் யாருக்குன்னா ஷேர் பண்ணது, அவங்களுடைய நினைவு ஒரு ஹோல்டு பண்ணி வச்சுருக்கலாம். ஓகேங்களா. கையை பற்றி ஓகே எனக்கு குட் மெமரியாக இருக்குது. நம்ம வந்து அதை நினச்சி பார்ப்போங்க ஒருத்தர். அதை பற்றி சொல்லியிருக்காங்க. கீ ஆன் ஏ ரிங். ஓகேங்களா. ரிங் மாரி போட்டிருக்காங்க இல்லையா, அதை பற்றி தான் குறிக்குது. ஓகே, நீங்கள் தனிமையாக இருக்கிறத பற்றி தான் இது இந்த கார்டு வந்து சொல்லியிருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருங்க கைடன்ஸ் பார்க்கலாம். குட் வைஃப் குட் லைஃப் அதுலேருந்து பார்க்கலாமா. அதுலேருந்து ரேண்டம் பேஜஸ் இருக்கிறேன். ஓகேங்களா. ஓகே, நான் இந்த ஒரு லைன் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். மேக் யுவர் செல்ஃப் எ ப்ரையாரிட்டி. இந்த ஒரு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா மேக் யுவர் செல்ஃப் எ ப்ரையாரிட்டினா எல்லோரும் தான் நம்மளுக்கு வந்து தேவை, எல்லாருமே தான் தேவை. ஓகேங்களா. ஆனால் இருந்தாலும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து மற்றவங்களுக்கு சேவை செய்ய நிறைய சொல்கிறாங்க இல்லையா. அதுக்கெலாம் நம்ம வந்து நம்ம செல்ஃபை வந்து க்ரோ பண்ணிக்கணும். நம்மளோட ஹெல்த்தை முக்கியமாக பார்த்துக்கணும். செல்ஃப் லவ் பார்த்துக்கணும். அப்படின்றப்போ வந்து என்னாகும், இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம சந்தோஷமாக இருக்க என்ன ஆகும்னா, ஓகே நம்ம மற்றவங்களுக்கு செய்கிறப்போ நம்மளும் வந்து முதல்ல நம்ம செல்ஃபை வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒவ்வொரு இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா
அடுத்தவங்களுக்கு நம்ம செய்வோம். ஆனால் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னு ஒரு கொஷின் ரைஸ் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து மனசு ஹர்ட் ஆகும், கஷ்டப்படும். அப்போ என்ன பண்ணணுன்னா, எப்பயுமே வந்து மேக் யுவர் செல்ஃப் பிரைட். உங்களுடைய செல்ஃபை வந்து முக்கியத்துவம் கொடுக்க வந்து பார்த்தீங்கன்னா, யாருன்னா அப்படி சொன்னால் நீங்கள் செய்யலாம். எவ்வளோ ஹெல்ப் பண்ணாலும் பண்ணலாம். ஹெல்ப்பு பண்ணணும், அது உண்மை தான், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அது மாற்றி கேட்குறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம செல்ஃபு முன்னாடி முக்கியத்துவம் கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா, நீங்கள் எதுனாலும் சொல்லுங்கள். ஏன்னா வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன், என்னோட கேரக்டர் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா. நீங்கள் அப்படி அவங்க சொல்கிறப்ப என்ன பண்ணுவோம், சரி ஓகே இவங்க அப்படி தான் அப்படின்னு விட்டுடலாம். நம்மளுடைய செல்ஃபை வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வைக்க என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வந்து செல்ஃப் லவ் வரும். ஓகேங்களா, அப்படி தான் இருக்கணும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா, ஒவ்வொருத்தரோடைய வியூ வேறு. பட் ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு முக்கியம் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த காலத்தில் வந்து அப்படி தானே கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க, என்ன நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து அந்த ஹேர்ட்டிங்கை வந்து தவிர்க்கலாம். நம்மளுடைய செல்ஃபை வந்து ஃபஸ்ட்டு வைக்கிறப்ப ஓகே நீங்கள் சொல்லுங்கள், பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு நம்ம வந்து அதை பாதரை பண்ண மாட்டோம். ஓகேங்களா, நம்ம செல்ஃபை ஃபஸ்ட்டு வைக்கிறப்ப நான் என்ன சொல்கிறேன், நான் ஹெல்ப்பும் பண்ணணும், அதே சமயத்தில் வந்து நம்மளுடைய செல்ஃபும் ப்ரையாரிட்டி பண்ணணும். ரெண்டுத்தையும் வந்து மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நான் தான் சொல்லுவேன். ஓகேங்களா, ரெண்டுத்தையுமே மேனேஜ் பண்ணி தெரிஞ்சிருக்கணும். ஹெல்ப்பும் பண்ணணும், அதே சமயம் நம்மளுடைய செல்ஃபையும் ப்ரையாரிட்டி பண்ண பேலன்ஸ் பண்ணணும். ஓகேங்களா, அதை தான் சொல்ல விரும்பினேன். ஓகேங்களா, இருங்க 1 செகண்ட். ரைடர் ஒயிட் டெக்கில் வந்து எதுக்கு சொல்கிறாங்க பார்ப்போமா. ரைடர் ஒயிட்டில் வந்து கைடன்ஸ் வர முடிக்கலான்னு பார்த்தேன். பட் ஆனால் ரைடர் ஒயிட் டெக்கை எடுத்து நீ சொல்லிடுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ வாங்க பார்ப்போம், இங்கே என்ன வருதுன்னு பார்ப்போமா. ஒரே ஒரு கார்டு மட்டும் நான் எடுக்க போகிறேன். 9 of Cups எனர்ஜி. வாவ், சூப்பர். 9 of Cups எனர்ஜினா என்ன சொல்லலாம், சந்தோஷமாக ஆனால் எதுவும் சொல்லலாமா. 9னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் 9ஆக இருக்கலாம், 9 சீரீஸ் சம்திங் என்ன இருக்கலாம். ஓகேங்களா, இதில் என்னென்னா சந்தோஷமாக மன நிறைவோட கார்டு இது. ஏன்னா 9 of Cupsனாவே 10 of Cupஸும் வந்து சந்தோஷம் தான். ஆனால் 9 of Cups வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷம். ஓகேங்களா, 9 Cups எப்படி அழகாக அடுக்கியிருக்கு. அதேமாரி உங்களோட லைஃப்பில் எதுனா சந்தோஷம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா அது கிடையவே கிடையாதுன்னா. எப்பவுமே நான் சொல்கிறது என்னென்னா, சந்தோஷத்தை வெளியே தேடாதீங்க. ஓகேங்களா, இருக்கிற இடம் வந்து சரியில்லை அப்படின்னா அடுத்த இடத்துக்கு போனால் சரியாயிடும். மீன்ஸ் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா, நான் வேறு ஊருக்கு போயிட்டு கொஞ்சம் நாள் இருந்துட்டு தங்கிட்டு வந்தால் கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா அது வந்து பெரிய தப்பு. ஏன்னா வந்து நானும் அப்படி தான் நினைப்பேன். நம்ம வந்து கொஞ்சம் நாளைக்கு ஏன்னா சங்கடம் இருக்குது அப்படின்னா ஒரு இடத்துல நம்ம போனால் வேறு எங்கன்னா சேஞ்ச் போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது கிடையவே கிடையாது. ஏன்னா வந்து இருக்கிற இடத்துல நம்ம வந்து சந்தோஷத்தை இருந்தால் பழகணுமே தவிர அடுத்த ஊருக்கு போனாலும் அடுத்த சிட்டிக்கு போனாலும் அது சந்தோஷம் கொஞ்ச நாள் கிடைக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி என்ன டிஃபிகல்ட்டிஸ் கிடைக்கும் இல்லையா, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. ஸோ இருக்கிற இடத்துலே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இருக்கிற இடத்துலே நம்ம வந்து சந்தோஷத்தை ஸ்ப்ரெட் பண்ணணும், அதேமாரி வந்து தேடணும். ஓகேங்களா, அதுதான் எனக்கு வந்து தோணுதே தவிர மற்றபடி வரதும் இல்லை. ஸோ இன்றைக்கான ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா வந்து நேற்று நைட்டே ஒரு வீடியோ போட்டேன், பட் ஆனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் வந்து 4 வியூவர்ஸ் தான் பார்த்துருக்கீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாருக்கு புரிஞ்சுதோ பாருங்கள். ஓகேங்களா, நான் வந்து
கம்பெனிலாம் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் பார்க்கணும், அவங்க தான் பார்க்கணும், எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? யாருக்கு வந்து பொருந்துதோ, யாருக்கு வந்து நான் சொல்கிற ரீடிங் வந்து அக்யூரேட்டாக பொருந்துதோ அவங்க மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? நான் இது வரைக்கும் போட்ட வீடியோ வந்து யாருக்கு முக்கியமாக பொருந்துதோ அவங்க மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா? அதை தாண்டி வந்து நீங்கள் பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு அந்த கட்டாயம் கிடையாது. ஓகேங்களா? யாருக்கு இது வந்து அக்யூரேட்டாக ஓகே எனக்கு இது வருது அப்படின்னு தோணுதோ அவங்க மட்டும் பார்த்தா போதும் கைஸ். ஏன்னா வந்து நானும் கம்பல் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? என் வீடியோ பாருங்கன்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கும் இன்ட்யூஷன் இருக்கும். நீங்களும் வந்து அந்த இன்ட்யூஷனை வந்து நல்லா ஸ்ட்ராங் படுத்த வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப் இன்னும் பிரைட்டாக தான் மாறும்ன்றது என்னோடய நம்பிக்கை. ஸோ அதனால தான் நான் ரீடிங் போஸ்ட் போடுறேன்னு, ரீடிங் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா கைஸ்? ஓகே, இந்த ரீடிங் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி வந்து எல்லோரும் வந்து லவ் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சந்தோஷத்தை பரப்புங்க. ஓகே, வேறு எதுவும் நான் சொல்ல மாட்டேன். நெகட்டிவ் கார்டு வந்தாலும் அதில் எப்படி பாசிட்டிவ் பார்க்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எதனா ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கெட்டது நடந்தால் ஓகே இதுவும் வந்து நல்லது தான் அப்படின்னு எடுத்துகிட்டு போகணுமே தவிர அதை தாண்டி வந்து உட்காந்து ஃபீல் பண்ணக்கூடாது. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும், என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், யாராக இருந்தாலுமே வந்து நெகட்டிவ் நடந்தாலும் ஓகே இது வந்து நல்லது தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டு போகணுமே லெட்கோ. ஓகே இது நடந்தது நல்லது தான், நான் விட்டுறேன் அப்படின்னு விட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதை இழுத்து பிடிக்க நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல பார்த்தேங்க. நீங்கள் வந்து கயிறை இழுத்து பிடிச்சிட்ருக்கீங்களா, என்னாகும்? இப்போ நம்ம இழுத்து பிடிக்க என்னாகும்? பிடிச்சா என்னாகும்? ப்ளட் வரும் கையில். அதுக்கு பதில் நீங்கள் வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து என்னாகும்? நம்மளுக்கும் டென்ஷன் இருக்காது, நம்ம கைக்கு எந்த பாதிப்பும் வராது. ஓகேங்களா? நான் அதான் சொல்ல நினச்சேன். அந்த ஸ்டோரி சொல்லுவாங்க, இழுத்து பிடிக்க நம்ம கை தான் வந்து ப்ளட் வரும் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதனால் வந்து இழுத்துலாம் பிடிக்காதீங்க யாரையும், எந்த திங்ஸையும். ஓகேங்களா? இருக்கிறது ஒரு லைஃப், சந்தோஷமாக ஹாப்பியாக வாழ்ந்துட்டு போகணும். ஸோ சோகமே வேணாம். சோகமாக இருந்தாலும் கொஞ்ச நாள்லேயே வந்து வெளியே வந்து மற்றவங்க கூட மிங்கிளாகி பேசி பழகினாவே எல்லாமே சரியாயிடும் கைஸ். ஓகேவா? ஓகே பாய்.